ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். அன்சேஞ்சிங் ஜீசஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் யாவரையும் வாழ்த்தி வரவேற்க இந்த நேரத்தில் எதற்காக ஜெபிக்க போறோம்னா, திருமணமாகாத வாலிப தம்பி தங்கைகளுக்காக தான் ஜெபிக்க போறோம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற துணையை ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாகவும் அதற்குண்டான வழிவாசல்கள் திறக்கும்படியாக ஜெபிக்க போறோம். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா தகப்பனே ராஜா, உங்களால் கூடாதது ஒன்றுமே இல்லை நாங்கள் வேதத்தில் வாசிக்க காண்கிறோமே கர்த்தாவே. அப்பா தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ராஜா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் ஏற்ற துணையை தேவநீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறதுக்கு உண்டான துணையை நீர் அப்பா ராஜா வெளிப்படுத்துவீராக சுவாமி. அப்பா, அந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது ஆதாமை படைத்த நீர் மனிதன் தனிமையாய் இருப்பது உமது சித்தம் இல்லைன்னு பார்க்குறோமே சுவாமி. அதை கேட்ட துணையை ராஜா அந்த மனுஷனோட விழாலிருந்து ஏவாளை சிருஷ்டித்தீரே சுவாமி. அவனமாக தகப்பனே ராஜா, ஒவ்வொரு தம்பி தங்கைக்கும் சுவாமி அப்பா ஏற்ற துணையின் தேவநீர் ஆயத்தப்படுத்தி கொடுங்க. திருமணத்திற்கு உண்டான எல்லா தேவைகளை சந்தித்தரலுங்க சுவாமி. அப்பா, அந்த இணைக்கிற ஜோடியை யாராலும் பிரிக்கக்கூடாதபடிக்கு சமாதான சந்தோஷத்தோடு ஒருவர் புரிந்து கொண்டு தகப்பனே ராஜா எந்த ஒரு குழப்பமும் எந்த ஒரு கசப்பும் இல்லாமல் இணைந்து வாழ தேவரின் கிருபை பாராட்டுங்க. உமது நாம மகிமைப்படட்டும். துதிகான மகிமை யாவும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறேன் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கேன். அதோடு கூட காலையில் 9-10, இரவு 9-10 இந்த 2 நேரத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கேன். ஏன்னா நான் வேலைக்கு போய்கிட்டே இதை ஒரு சின்ன ஊழியமாக செஞ்சிட்ருக்கேன். அநேக ஆண்டவர் அறியாத மக்கள் ஃபோன் பண்ணி ஜெபிக்க சொல்லி வாஞ்சியாக கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துட்ருக்கேன். நிறைய பேர் ஊழியத்துக்கென்று உதாரத்துவமாக கொடுத்துட்ருக்குறீங்க. இன்னும் கொடுக்குற உள்ளங்களை கர்த்தரை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசி நீங்கள் ஏதாவது ஊழியத்திற்கென்று கொடுக்க விரும்பினால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் அதற்குண்டான தகவல்களை உங்களுக்கு ஷேர் செய்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல்.